ஹாய் மகா, இந்த பொம்பளை பொறுக்கி முத்துக்கு ஒரு மும்மூர்த்திகள் இருக்கானு அவனோட பத்தி இன்னைக்கு கொஞ்சம் பாப்போமா? போன இடத்துல எனக்கு ஒரு சின்ன ப்ராப்ளமாகி சண்டாகி போலீஸ் ஸ்டேஷன் போய் அந்த மாதிரி ஒரு பிரச்சனைகள் ஆகிப்போச்சு. ஸோ கேஸுன்னு சொல்றான்ல, கேஸ் வேற ஒன்றும் இல்லை. இவன் வந்து பாத்தீங்கன்னா அடுத்தவனுக்கு பொண்டாட்டி கூட அங்கங்கே ஊர் மாடு மேய்ச்சிட்டு தெரியும். அது வந்து இவனுக்கு சொந்த பொண்டாட்டி. பாவம் அந்த பொண்ணு இந்த மேஸ்திரி ஹெல்ப்பர் பண்ணிக்கு என்னதோ போகுமா, அந்த பொண்ணு இடைஞ்சல வரும்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுகிட்ட வந்து டைவர்ஸ் வாங்க போனதுதான் இவனுக்கு கேஸு. இப்பவும் அவன் வேலை பார்க்குற இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா அங்கேயும் ஒரு பொண்ணை வச்சுட்டு இருப்பான். அந்த இடத்துல உள்ளவங்களுக்கு பக்கத்துல உள்ளவங்களுக்கு யாருக்கும் தெரியாது இவன் சொந்த பொண்டாட்டின்னு சொல்லி அங்க ஒரு பொண்ணை கொண்டு வச்சிருப்பான். அப்படி கன்னியாகுமரியில வச்சு பிரச்சனை ஆகுனதும் உண்டு. அந்த நேரத்தில் வந்து என்னோட ஊருக்காரங்களும் என்னோட சொந்த பந்தம் ஊருக்காரங்க கூட வேலை என்னோட சொந்த பந்தங்கள் கூட வந்து எனக்கு முன்னிலைக்கு வரல உதவி பண்றதுக்கு. ஆனா இந்த இன்ஸ்டாகிராமில் உள்ள குடும்பத்தில் உள்ளவங்க தான் வந்து எனக்கு எவ்வளவோ உதவி பண்ணாங்க. இவனுக்கு பொம்பளை பொறுக்கித்தனம் தெரிஞ்சு இவனுக்கு சொந்தக்காரங்களே சப்போர்ட் பண்றது கிடையாது. இவனுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடியது யாரு? இவனை மாதிரிப்பட்ட பொறுக்கியை தான் சப்போர்ட் பண்றது. பார்த்தீங்க அப்படின்னா முதல்ல வந்து நான் வந்து இந்த மார்த்தாட்டத்தை சேர்ந்த காக்குங்கரங்கள் ராஜ் அண்ணா அவங்களுக்கு வந்து நான் ரொம்ப நன்றி தெரியப்படுத்திக்கிறேன். அதே மாதிரி இந்த பொறுக்கிக்கு டைவர்ஸ் கேஸுக்கு உதவுன ஆளை பாருங்க. ராஜு காக்குங்கரன்ல ஒரு குரூப் வச்சிருக்கான், ஒரு தவக்கல பையன். இந்த தவக்கல பையனா உங்களுக்கு தெரியும், பேக் ஐடி போடுறது. அதுக்கு அடுத்தது நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள மக்கள்கிட்ட இருந்து காசு பணங்களை வாங்கிட்டு கேரளா இவ்வளவு போய் ஒழிச்சிருக்கிறது. இதான் இவனுக்கு மெயின் வேலை, பொறுக்கி நாய். என்னடா பிரச்சனை அப்படின்னு பார்த்தா இப்போ ஃபேக் ஐடி ஓபன் பண்ணது பூரா இவன் ராஜு பாய் வேலைதான். ஆமா, அவனே பண்ணிட்டு அதுதான் இப்போ தேவையில்லாம இப்படி எல்லாம் பண்றீங்க மக்களே. இந்த வீடியோ ராஜு அண்ணனுக்கு ஷேர் பண்ணி விடுங்க மக்களே. என்ன பிளாக் பண்ணி வச்சிருக்காரு. இந்த வீடியோ இன்ஸ்டாகிராம் குரூப்புக்கு ஷேர் பண்ணி விடுங்க மக்களே. அதே மாதிரி தென்காசியை சேர்ந்த அருணாச்சல் அண்ணாச்சி. அடுத்து இவனுக்கு டைவர்ஸ் கேஸ் உதவுன ஆளை பாருங்க. இந்த கேட்டு பையன் ஆக்கரையாவாரி, இவனு ஊருக்காரன் தானா. இவரு செந்தமிழ்ல தான் நம்ம மீடியால பேசுவாரு. சின்ன பிள்ளைகளையும் சித்தரிச்சு அசிங்கமா பேசக்கூடியவன். இவனை மாதிரிப்பட்டவன் தான். மனைவி அனுப்பி கேட்டாங்கிட்ட எங்க வீட்டு நல்ல குழுன்னு இருக்கும், வந்து ஒரு 30 நாள் தங்கட்டும். மனைவி அனுப்புதியா மகள் அனுப்புதியா கூமுட்டா பேல. என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் வந்து கன்னியாகுமரி கார்த்திக் இருக்காங்க. அப்புறம் இது கன்னியாகுமரி மாவட்டம் ஆரல்வாய்மொழி கார்த்தி. இவனுக்கு வேலை என்னன்னு பாத்தீங்கன்னா, இவன் வந்து இந்த பொறுக்கி முத்து இருக்கான்ல, இவன் வந்து மீடியா விளையாட்டு. அதுக்கு அடுத்தது அங்கங்க வேலை பார்க்குற இடத்துல பொம்பளைகளை கரெக்ட் பண்ணி, அடுத்தவனுக்கு பொண்டாட்டிகளை கரெக்ட் பண்ணி, அதோட வந்து இவனுக்கு வீட்டுக்கு இவனுக்கு ஏரியா சைடோட கூட்டிட்டு போறது. அந்த ஏரியால இந்த ஜோடிகளுக்கு, கள்ளக்காதல் ஜோடிகளுக்கு அடைக்கலம் கொடுக்கறது தான் இந்த கார்த்தியோட வேலை. இப்போ ரீசெண்டா கூட நான் கேள்விப்பட்டேன், இந்த ஆக்டர்னு சொல்லிட்டு ஒரு ஐடி வச்சிருப்பா ஒருத்தி. ஆக்டர் அவளுக்கு பேர் இருக்கும், அவளை கூட்டிட்டு போயிருக்காட்டு கேள்விப்பட்டேன் இப்போ ரீசெண்டா. போட்டோவோட இருக்கு.